ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நேந்திரங்காய் சிப்ஸ் தான் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இந்த நேந்திரங்காய் தான். நார்மலாக கிடைக்கக்கூடிய வாழைக்காயில் பண்ணுறதை விட இந்த நேந்திரங்காயில் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த நேந்திரங்காயை எடுத்துக்கலாமா. அதோட மேல் பகுதியையும் கீழ் பகுதியையும் இந்த மாதிரி வெட்டிட்டு, நேந்திரங்காய் கொஞ்சம் பழமாக இருந்துச்சுன்னா கையாலேயே உரிச்சிடலாம். காயாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கத்தியால் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். எப்போவுமே வாழைக்காய் சம்மந்தப்பட்ட வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரி ஏதாவது வெட்டினீங்கன்னா கையில் கரைப்படாமல் இருக்கிறதுக்காக கையில் ஏதாவது ஒரு எண்ணெயை, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெயை கையில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கட் பண்ணுங்கள். கையில் நமக்கு கரையே படியாது. இந்த மாதிரி தொலியை நீங்கள் எத்தனை நேந்திரங்காய் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் சீவி எடுத்துக்கோங்க. கைகளில் எண்ணெயை தடவுனதுனால எந்தவித பிசுபிசுப்பும் கரையும் இல்லாமல் நேந்திரங்காயில் உள்ள தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த உப்பையும் மஞ்சளையும் கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் உப்பையும் மஞ்சளையும் தண்ணியில் நல்லா கலந்து இதை இப்போ தனியாக வச்சிடலாம். இது தேவைப்படும், இருக்கட்டும், எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். வாங்க நேந்திரங்காயை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நார்மல் வாழைக்காயை விட இந்த நேந்திரங்காய் எப்படி டேஸ்ட் அள்ளி கொடுக்குமோ அதே மாதிரி தான் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுலும் இருக்குது. மற்ற எண்ணெயை விட நீங்கள் தேங்காய் எண்ணெயில் இந்த நேந்திரங்காயை பொரிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதெல்லாம் மேக்ஸிமம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயவே யூஸ் பண்ணுங்கள். நேந்திரங்காய் சிப்ஸ்னாலே ரவுண்டாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதாவது ரொம்ப லேஸாக தின்னாக தான் அதை சீவிருப்பாங்க. அதாவது நல்லா மெல்லிசாக சீவிருப்பாங்க. மெல்லிசாக சீவிர மாதிரி பிளேடு உள்ள ஒரு சளிப்பு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ரவுண்டாக நேந்திரங்காயை நல்லா சளிச்சு விடுங்க. டைரெக்டாக நம்ம எண்ணெயிலேயே சளிச்சு விட்டுடலாம். கொதிக்கிற எண்ணெயில் டைரெக்டாக நீங்கள் சளிச்சு விடும்போது வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சளிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சளிச்சு விட்றாதீங்க. அட் அ டைமில் எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி சளிச்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் கம்மியாக இருந்து இந்த மாதிரி நிறைய சளிச்சு விட்டுட்டிங்கன்னா நமக்கு வறுவல் மாதிரி வதக்குன்னு வந்துடும். கடையில் உள்ள மாதிரி ஒரு மறுப்பாக வராது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சமாக நேந்திரங்காயை சளிச்சு விடுங்க. அவ்வளோதான். சீவி விட்ட நேந்திரங்காயெலாம் நல்லா சிப்ஸ் மாதிரி மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பையும் மஞ்சத்தூளையும் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. சிப்ஸுக்கு கொஞ்சம் சுவையும் கலரும் ஏற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம உப்பு கலந்த மஞ்சள் தண்ணியை சேர்க்குறோம். அது வேணான்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனல் தான். சும்மாவே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் சளிச்சு விடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டே சளிச்சு வச்சுருங்க. இந்த மாதிரி ரவுண்டாக அதை கூட நம்ம சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக சளிச்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்காதீங்க. ஏன்னா வாழைக்காவை நம்ம சளிச்சொன்னு பொரிச்சிடணும். ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழைக்காயோட கலரே நமக்கு கருகருன்னு மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் சளிச்ச உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க டக்குன்னு. அவ்வளோதான், வீட்டிலேயே மொறுமொறுப்பான கேரளா ஸ்பெஷல் நேந்திரன் சிப்ஸு தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சிப்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.